ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ நேற்று கேட்டிருந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓட் வாங்கினது இந்த எடிட் தான். ஸோ இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இதுக்கு வந்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்னு எதுவுமே இல்லை, ஃபாண்ட்டு மட்டும்தான் தேவை. ஃபாண்ட்டு பேக்காக நான் என்னோடய செகண்ட் சேனலில் கொடுத்துருக்கேன், அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு இமேஜ் வேணும், அதனோட இமேஜும் மெட்டீரியல் லிங்க்கு நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நான் நிறைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டும் இருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கப்பல் இமேஜஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சாங்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், இந்த வீடியோவில் வந்துட்டு நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எதனாலன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு இதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பிரைட்டான இமேஜ் கிடச்சிரும். இப்போது நான் வந்துட்டு இதே இமேஜை வந்துட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு க்ராப் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக 4:5 ரேஷியோவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4:5 ரேஷியோ கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்கில் தேர்ட் ஒன் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த கார்னரில் ரவுண்டு எண்டு இருக்குல்ல, நம்ம ரவுண்டு கொடுப்போம்ல சர்க்கிள், ஸோ அதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும், அதுக்காக. இப்போது மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் தரேன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பிளாக் கலர் தான், ஸோ இது கரெக்டாக இந்த இமேஜ் சைஸை விட லைட்டாக ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜுக்கு பின்னாடி ஷேடோ எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ நான் ஒப்பாசிட்டி குறைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்துட்டு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் பிரைட்னஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு வந்துட்டு அதான் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி லெவலில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமேஜை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போக போகிறேன். கீழே வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கீழே வந்து அந்த பிளாக் கலரில் ஷேட் கொடுத்துருக்கிறது கூட நீங்களே தான் எடிட் பண்ண போகிறீங்க. அது எப்படின்னு நம்ம சொல்ல போகிற பாருங்கள். இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. மியூசிக் நம்ம என்ன ஆட் பண்ணலாம், மியூசிக் போய்க்கலாம். மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு மை மியூசிக் போனீங்கன்னா கீழே வந்துட்டு இதில் இருக்கிறதெல்லாம் உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ எல்லாமே காட்டும். உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் வீடியோலேருந்து நான் எப்போ போல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வீடியோஸ் வந்து என்ன இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஆடியோ வந்துட்டு ஆட் ஆகிக்கும். இப்போ வந்து ஆடியோ வரலும் நான் வந்துட்டு இமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாமே கரெக்டாக இமேஜு சாங்கு எல்லாமே செட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சாங்கில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு தேவையில்லா பாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்னும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. அது போக ஒரு பிப்பில் வந்துட்டு நம்ம அந்த ஃபுல்லாக ஆட் பண்ணல வீடியோன்னு வரலும் நல்லா ஃபுல்லாமே வீடியோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பின்னாடி ஷேடோ இருக்குல்ல, ஷேடோவும் சரி இமேஜும் சரி ஸ்டார்டிங் வீடியோவில் வருதான்னு நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கரெக்டாக வீடியோ என்வரில் கொண்டு வந்துக்கோங்க. ஃபுல்லாமே நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ஸ்பேஸ் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அந்த கலர் வீல் கொண்டு போய்க்கோங்க. தென் அதில் லேபிள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பிளாக் கலர் இல்லை க்ரே கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு சும்மா ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அழுத்திட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்திட்டே இருங்க. அழுத்திட்டு இப்போ வந்துட்டு அதில் கடைசியில் ஒப்பாசிட்டி போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க ஒப்பாசிட்டி. தென் அதனோட சைஸை சின்னது பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் குறைக்கிறனா கூட குறைச்சிக்கலாம், இல்லைனா க்ரே கலர் கொடுக்கறனா கூட கொடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான்.
இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு கிரேடியண்ட்டை செட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். இப்போ வந்து லேபிள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 20 ஃபாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம செகண்ட் சேனலில் கொடுத்துருப்பேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபாண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் கொடுத்த ஃபாண்ட்டே தான், அதனால் நான் திருப்பி கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் அனிமேஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய் அந்த இதில் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எங்கெல்லாம் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பீட் மார்க் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பீட் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு கூட ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஒப்பாசிட்டிக்கு தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் வரல, ஒப்பாசிட்டி, மாஸ்க்கு, பிப்பு இந்த மாதிரி எதுவும் வரலின்னா தயவு செஞ்சு இருக்க இன்ஷாட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது வேர்ஷன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ணது எல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் எங்கெல்லாமே நம்மளாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுமோ அங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் வரல. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா நம்ம கீழே இருக்கிறத வந்துட்டு அந்த ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து ஆட் பண்ணோம்ல, அதை வந்து டச் பண்ணங்காட்டி உங்களுக்கு அது வந்து மேலே வந்திருக்கும். டெக்ஸ்டெல்லாம் வந்து கீழே போயிருக்கும். அதனால் டெக்ஸ்டெல்லாம் கிளியராக தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுவலாக ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு டச் பண்ணணும். அப்போ தான் அந்த டெக்ஸ்டெல்லாம் மேலே வரும். ஸோ அதை பண்ணாவே போதும். இப்போ வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்துட்டு டெக்ஸ்ட்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இதே நம்ம டெக்ஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு நான் அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து இந்த அனிமேஷன் இருக்கும், செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு அந்த அனிமேஷன் இருக்கும். ஸோ ஒரு அனிமேஷன் ஒன்று விட்டு ஒன்றுக்கு வந்துட்டு நீங்கள் அனிமேஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே பண்ண போகிறீங்க. எல்லா லிரிக்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாமே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரே ஒரு பிப் வீடியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பேக்ரவுண்டில் அந்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த டாட்ஸாக வந்திருக்கும்ல. ஸோ இப்போ பிப் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதனோட மெட்டீரியல் இதுவுமே நான் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்றேன். பட் ஆல்ரெடி கொடுத்தது தான், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நம்ம செகண்ட் சேனல் த DEdits 2.0ல் அலைட் மோஷன் கேப்கட் வீடியோஸ் இனி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.